நல்ல வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலேயும் நாம் ஒருமித்து கர்த்தருடைய நல்ல நாமத்தை உயர்த்தும்படி பரலோகத்தின் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல ஊழியங்களுக்காக, மார்டினையாவுக்காக, மஸ்கட்டில் இருக்கிற தேவ மனிதர்கள், தேவ சபை, பல நாடுகளிலும் பல இடங்களிலும் பல சூழ்நிலையிலும் இருந்து தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள விருப்பத்தோடு இணைந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில வாழ்த்துகிறேன். முக்கியமான சில சத்தியங்களை நாம் திறப்படுதலை குறித்து, அதன் முக்கியத்துவத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். தொடர்ந்து நாம் பிலதெல்பியா சபையை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரையுள்ள வசனங்கள். Revelation chapter 3 verses 7 through 13. இந்த வசனங்களிலே நாம் பிலதெல்பியா சபையை வாசிக்க முடிகிறது. சர்தை பட்டணத்திலிருந்து தென்கிழக்கிலே 30 மைல் தூரத்திலே இருந்த ஒரு பட்டணம் பிலதெல்பியா. சர்தை பட்டணத்திலிருந்து தென்கிழக்காக 30 மைல் தூரத்திலே இருந்தது பிலதெல்பியா பட்டணம். 190 BC முதல் 140 BC வரையாக்கும் இந்த பட்டணம் கட்டப்பட்டது. It was established between 190 AD to 140 BC. 190 BC முதல் 140 BCக்குள்ளே ஆக்கும் இந்த பட்டணம் கட்டப்பட்டது. இந்த பட்டணத்தை உருவாக்கினது பெர்கமுவின் ராஜாவாகிய அட்டாலஸ் II என்கிற அரசன். அட்டாலஸ் II. இந்த அரசன் இந்த பட்டணத்தை உண்டு பண்ணுகிற பொழுது இந்த பட்டணத்துக்கு பிலதெல்பியா என்று பெயர் வைக்க காரணம், இந்த அரசனுக்கு வேற ஒரு பெயர் உண்டு. அந்த பெயர் பிலதெல்பஸ் என்கிற பெயர். தன்னுடைய பெயர், தன்னுடைய மற்றொரு பெயர் பிலதெல்பஸ் என்று இருக்கிறதுனால அந்த பெயரை இந்த பட்டணத்தில் சூட்டினார். அப்படி இது பிலதெல்பியா என்று வரப்பட்டது. காரணம், இந்த அரசனுக்கு ஒரு சகோதரன் உண்டு. அந்த சகோதரனுடைய பெயர் யூமனஸ் II. அந்த சகோதரன் மேல் வைத்திருந்த அளவற்ற அன்பினாலே இந்த பட்டணத்தை அவர் கட்டினார். தன்னுடைய சகோதரன் மேல் அளவற்ற அன்பு வைத்திருந்ததுனால தான் இவருக்கு பிலதெல்பஸ் என்கிற பெயரும் கிடைத்தது. ஆக பிலதெல்பியா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சகோதர சிநேகம். இது 2 வார்த்தைகளின் இணைவு. பிலியா, அடல்போஸ், 2 கிரேக்க வார்த்தைகள். கிரேக்க மொழியிலே அன்புக்கு 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அகாப்பே, எரோஸ், ஸ்ட்ராவோஸ், பிலியா. அதுல ஒரு வகை சகோதர அன்பாக்கு பிலியா. அடல்போஸ் அப்படின்னா பிரதர். அப்போ அடல்போஸ் அப்படின்னா பிரதர், பிலியா அப்படின்னா லவ். அப்போ பிரதர்லி லவ். பிலதெல்பியா அப்படின்னா சகோதர சிநேகம். இந்த சபையை குறித்து நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ள தொடங்கினால் இந்த சபைக்கு குற்றச்சாட்டுகள் இல்லை. There is no accusations or complaints about the church at Philadelphia because they had the brotherly love. 2 சபைகளுக்கு குற்றஞ்சாட்டுதல் இல்லை. ஒன்று சிமர்னா, ஏன்னா they were going through tribulation. 2 Philadelphia because they were growing in brotherly love. சகோதர அன்புள்ள சபைக்கு குற்றச்சாட்டு கூறப்படவில்லை.
உபத்திரவப்படுகிற சபைக்கும் குற்றச்சாட்டுகள் கூறப்படவில்லை. பிலதெல்பியா ஒரு பூகம்ப நகரம். இது ஒரு பூகம்ப நகரம். இங்க அடிக்கடி பூகம்பங்கள் கடந்து வரும். இன்றைக்கு இந்த நகரத்தினுடைய பெயர் அலாஸ்ஹிர். ALASEHIR. ALASEHIR. அலாஸ்ஹிர். அதாக்கும் இந்த பிலதெல்பியாவினுடைய நிகழ்கால பெயர். ஆக இது ஒரு பூகம்ப நகரம். இந்த நகரத்தினுடைய பெயரினுடைய அர்த்தம் சகோதர அன்பு. இது குற்றச்சாட்டுகள், இந்த சபைக்கு குற்றச்சாட்டுகள் இல்லை. அடுத்து இந்த சபையை உருவாக்குனது மீசியா பட்டணத்தின் வழியாய் பவுல் கடந்து போகிற பொழுது, ஒருவேளை பவுல் இந்த பட்டணத்துல சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம், அல்லது பவுலினிடத்திலிருந்து திருவசனத்தை கேட்டவர்கள் இந்த பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம். ஆக ரெண்டு வாய்ப்புகள், either Paul or somebody who was through Paul. இந்த சபை தோற்றுவிக்கப்பட்டது. இனி நாம் அந்த தொடக்க பகுதிகளை வாசிக்கலாம். கிறிஸ்து தன்னை எப்படி காண்பிக்கிறார்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். First of all, we are going to see how Christ depicts himself to this church. Revelation 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த சபைக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவை குறித்து 5 காரியங்கள். There are 5 points about Jesus Christ. Number 1, பரிசுத்தம் உள்ளவர். Number 2, faithful, சத்தியம் உள்ளவர். Number 3, he that holds the key of David. Number 4, who can open which nobody can shut. Number 5, who can shut which nobody can open. இயேசு கிறிஸ்துவினுடைய 5 சுபாவங்கள் கூறப்பட்டிருக்கிறது. 1, பரிசுத்தம் உள்ளவர். 2, சத்தியம் உள்ளவர். 3, தாவீதின் திறவுகோலை கையில் உடையவர். 4, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். 5, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். தாவீதினுடைய திறவுகோலை கையில வைத்திருக்கிறவர். திறவுகோல் என்பதற்கு கிரேக்க மொழியில கிளைஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிரேக்க மொழியில திறவுகோலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கிளைஸ். இந்த கிளைஸ் என்கிற வார்த்தைக்கு குறைந்தபட்சம் 7 அர்த்தங்கள் உண்டு. அல்லது திறவுகோல் என்று வெளிப்படுத்தல்ல சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் உண்டு. 1, key shows authority. திறவுகோல் அதிகாரத்தை காட்டுகிறது. அப்ப மனிதன் கையில ஒரு திறவுகோல் இருக்குன்னா அவன் யாரு? அதிகாரி. தேவன் கையில திறவுகோல் இருக்குன்னா அவர் யாரு? சர்வ அதிகாரி. When man has a key, he has authority. When God has the key, he has the sovereign authority. திபெத் நாட்டில ஊழியம் செய்யும்படி சாது சுந்தர் சிங் அவர்கள் கடந்து போன பொழுது
ஒரு தடவை அந்த திபெத்து நாட்டினர்கள் அவரை பிடித்து they have given him a heavy punishment. ஒரு கடினமான தண்டனை அவர் கொடுத்தார்கள். என்ன பண்ணார்கள் தெரியுமா? அவரை பிடித்து they have just thrown him into a well. அவர் ஒரு பாதாள கிணற்று தூக்கி போட்டு விட்டு அந்த கிணறை பூட்டி திறவுகோலை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். திறவுகோல் யார் கையில இருக்கு? அந்த ஊர் தலைவருடைய வெயிஸ்ட், அவருடைய இடுப்புல சொருகி வச்சிருக்கு திறவுகோல். யாராவது இனி சாது சுந்தர் சிங்கை விடுவிக்கணும்னா இந்த மனிதனுடைய இடுப்புல இருக்கிற திறவுகோலை எடுக்கணும், இல்ல இந்த மனிதன் தன்னுடைய இடுப்புல இருக்கிற திறவுகோலை கொடுக்கணும். 4வது நாள் ஊர் தலைவர் கேள்விப்படுகிறார் சாது சுந்தர் சிங் பக்கத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று. உடனே அந்த மனுஷனுடைய இடுப்பை பார்க்கிறாரு, தாக்கோல் அங்க இருக்கு. He has the key. பின்ன எப்படி திறக்கப்பட்டது? எப்படி திறக்கப்பட்டது என்றால் பரம அதிகாரம் தேவனுடையது. கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திறந்தார். அப்போ key shows authority. Number 2, key shows ownership. என்னோட வீட்டு கீ என் கையில இருக்கு அப்படின்னா யாரு? நான் என் வீட்டுக்கு ஓனர். So key shows authority. Number 2, key shows ownership. Number 3, key shows knowledge. திறவுகோல் அறிவை காட்டுகிறது. 1 அதிகாரத்தை காட்டுகிறது, 2 உரிமையை காட்டுகிறது, 3 key shows knowledge அறிவை காட்டுகிறது. Can you please look into Luke chapter 11 verse number 52? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 52வது வசனம். நியாயஸ்திரீகளே, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக் கொண்டீர்கள். Key shows understanding or knowledge. பாத்தீங்களா? அறிவாகிய திறவுகோல். 4 திறவுகோல் எதை காட்டுகிறது தெரியுமா? Key shows responsibility. உத்தரவாதத்தை காட்டுகிறது. என் கையில திறவுகோல் இருக்கு, என் பின்னால் ஒரு 50 பேர் வந்து நுழைய நிக்கிறாங்க அப்படின்னா திறக்க வேண்டியது யாரு? நான். Key shows responsibility. 5 திறவுகோல் எதை காட்டுகிறது? Key shows the head. திறவுகோல் தலைமைத்துவத்தை காட்டுகிறது. அப்படின்னா கர்த்தருடைய கையில திறவுகோல் இருக்கு. Who is the head of the church? He is the head of the church. So he holds the key. அவர் சபைக்கு தலைவர், ஆகவே அவருடைய கையில திறவுகோல் இருக்கு. 6 key shows impartation. பகிர்ந்து கொடுத்தல். கீ எதை காட்டுது? பகிர்ந்து கொடுத்தலை காட்டுது. இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, I will give you the keys. What does it mean? I will give you the authority. Impartation. அடுத்த திறவுகோல் எதை காட்டுது? Importance or opportunity. Key shows opportunity or importance. நம்ம ஒரு ஆளை காட்டி சொல்றோம் இல்லையா, he is the key note, he is the key person, he is the key speaker. இந்த வார்த்தை பாருங்க, முக்கியத்துவத்தை காட்டுது. 1 by 1. Number 1, key shows authority. திறவுகோல் அதிகாரத்தை காட்டுகிறது. 2 key shows ownership. திறவுகோல் உரிமைக்காரரை காட்டுகிறது. 3 key shows knowledge. திறவுகோல் அறிவை காட்டுகிறது. 4 key shows responsibility.
உத்தரவாதத்தை காட்டுகிறது. 5 கீஷோஸ் ஹெட் தலைமைத்துவத்தை காட்டுகிறது. 6 கீஷோஸ் இம்பார்டேஷன் பகிரப்படுதலை காட்டுகிறது. 7 கீஷோஸ் இம்பார்ட்டன்ஸ் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியத்துவம் உள்ள நபர் என்பதை காட்டுகிறது. இப்ப யார் கையில தாக்கோல் இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் கையில. அந்த தாக்கோலுக்கு ஒரு பேரு போட்டிருந்தீங்க, அந்த திறவுகோலுக்கு ஒரு பேரு போட்டிருந்தீங்க பாத்தீங்களா? கீ ஆஃப் டேவிட். தாவீதின் திறவுகோலை பற்றி மார்ட்டின் ஐயா ஏற்கனவே சொல்லி இருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் அந்த பகுதிக்குள்ள போகல. ஆண்டவர் மனிதர்களின் பெயரில் அறியப்பட விரும்புகிறார். அதாவது நீங்க பைபிள் வாசிக்க தெரியும், ஆபிரகாமின் தேவன். ஆண்டவர் நம்முடைய பெயர்ல அறியப்படும்போ நாம யாரோட பெயர்ல அறியப்படணும்? நாம ஆண்டவருடைய பெயர்ல அறியப்படணும். தேவனின் தாவீது, தாவீதின் தேவன், தேவனின் தாவீது. God of so and so, so and so of God. மனிதனின் தேவன், தேவனின் மனிதன். அதாக்கும் இந்த எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்கிற அந்த புஸ்தகத்துல, அந்த புஸ்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார், எலியாவின் தேவன் எங்கே என்பதை தேடுவதை விட்டு தேவனின் எலியாக்கள் எங்கே அப்படின்னு தேடுவோம். Let us not seek not where is the God of Elijah, rather let's seek where is Elijah's of God அப்படின்னு ஒரு சொல்ல. என்ன ஆழமான அர்த்தமுடையது அது. அப்போ ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை கையில வைத்திருக்கிறார் என்பதற்கு இவ்வளவு அர்த்தங்கள் உண்டு. அடுத்து ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை கொண்டு என்ன செய்வேன்னு சொல்லுகிறார், ஐ வில் யூஸ் இட். கீழே நான் என்ன பண்றேன்? பயன்படுத்துறேன். என்ன நடக்கும்? நான் அடைச்சா யாரும் திறக்க முடியாது, நான் திறந்தா யாரும் அடைக்க முடியாது. வேதத்தை நீங்க கவனமா பாருங்க. இந்த திறவுகோல் பயன்படுத்தப்பட்ட ஒரு 5 சந்தர்ப்பங்களை பைபிள்ல பாருங்க. நீங்க மேத்யூ சாப்டர் 9 வேர்ட்ஸ் 30, மத்தேயு 9:30. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. 2 குருடர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. Jesus used the key to open their eyes. Number 2, Mark chapter 7 verse 34 and 35. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். மார்க்கு 7, 34, 35. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். Jesus used the key to open the ear. இயேசு கிறிஸ்து தாக்கோலை பயன்படுத்தி, தாக்கோல் அப்படின்னா அதிகாரத்தை பயன்படுத்தி கண்களை திறந்தார் முதல்ல. இப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி செவிகளை திறந்தார். அடுத்து லூக் சாப்டர் 24 வேர்ட்ஸ் நம்பர் 45. லூக்கா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறந்தார். அப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி கண்ணை திறந்தாரு, அதிகாரத்தை பயன்படுத்தி காதை திறந்தாரு, அதிகாரத்தை பயன்படுத்தி மனதை திறந்தாரு. அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். Acts chapter 14 verse number 27. அவர்கள் அங்கே சேர்ந்த போது சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. விசுவாசத்தை திறந்தாரு, கண்ணை திறந்தாரு, காதை திறந்தாரு, மனதை திறந்தாரு, விசுவாசத்தை திறந்தாரு. அடுத்து ரொம்ப முக்கியமானது, பிரபலமான ஒரு படம் வரைகிற ஆள், ஒரு ஆர்டிஸ்ட், a very famous artist, his name is ஹால்மன் ஹண்ட். HALMANHUND, Halman Hund. He was a very famous artist.
இந்த ஆர்டிஸ்ட் ஒரு பிக்சரை வரைஞ்சாரு. அந்த பிக்சரை வரைஞ்சு சென்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல்ல கொண்டு ஷோய்க்கு வச்சிருக்கு. அந்த பிக்சர் என்ன தெரியுமா? ஒரு டோர். கால்மன் கண்டு வரைஞ்ச டோருடைய பிக்சரை சென்ட் பீட்டர் கத்தீட்ரல் ஆட்கள் பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? மிஸ்டர் ஹண்ட், we are sorry, your door has no lock. கால்மன் ஹண்ட் ஒரு கதவை வரைஞ்சிருக்காரு, அதுல அந்த கோல்டு பண்ணி திறப்பாங்க இல்லையா, அதை வைக்க மறந்துட்டாரு. He just forget it. So they started criticizing. He see best artist. Criticize பண்ணி சொல்றாங்க கதவுல பிடி இல்லை. கால்மன் கண்டு சொன்னாராம், this is not the door as you think. This is the door of heart. இது இருதயத்தின் கதவு. இதுல பூட்டு வெளியே இல்ல, உள்ள இருக்கு. இருதயத்தின் கதவுக்கு போட்டு உள்ள வெளியே இல்ல, உள்ள இருக்கு. அப்படின்னா நம்ம இருதயத்தை திறக்கணும்னா எவ்வளவுதான் பிரசங்கத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் வசனத்தை கேட்டாலும் நம்ம இருதயத்தை நாம தான் திறக்கணும். ஏன்? the lock is located inside. அதனுடைய திறந்து விட வேண்டிய அந்த அடப்பு இருக்கிறது உள்ள. அந்த இருதயத்தை திறக்க கர்த்தரால முடியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம், Acts chapter 16 and verse number 14. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். பாத்தீங்களா? God opened. அப்போ நான் ஒவ்வொன்றா சொல்லி விடுறேன். 1 கண்களை திறந்தார், 2 செவிகளை திறந்தார், 3 மனதை திறந்தார், 4 விசுவாசத்தை திறந்தார், 5 இருதயத்தை திறந்தார். இதெல்லாமே யாரும் திறக்க முடியாத பகுதிகள். உலகத்துல எந்த மனிதனும் திறக்க முடியாத பகுதிகளை ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திறக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாத திறவுகோல கையில வைத்திருக்கிறார். லவோதிக்க சபைக்கு தம்மை வெளிப்படுத்தும் அவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோல கையில வைத்திருக்கிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். 5 things, 5 depictions about Jesus Christ. அடுத்து அவர்களை பார்த்து சொல்ற வார்த்தைகளை பாருங்க. அவர்களை என்கரேஜ் பண்றாரு, அப்ரிஷியேட் பண்றாரு. வாசிங்க வேர்ட்ஸ் நம்பர் 8, Revelation 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என்ன சொல்றாரு? எல்லா சபைகளுக்கும் சொல்றது போல சொல்றாரு, ஐ நோ யுவர் ஒர்க். அப்படின்னா நீங்க அறியப்பட்ட பட்டணத்துல கிடந்தாலும் அறியப்படாத இடத்துல கிடந்தாலும், whether you are living in a highly public area or you are closed in a private area, God says, I know your work. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Number 1, I know your work. Number 2, I know your strength. உன் பலத்தின் அளவு கூட நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு எவ்வளவு பலம் இருக்கு? கொஞ்சம் பலம். இப்போ நம்முடைய வீக்னஸும் ஸ்ட்ரென்த்தும், பாசிட்டிவ்ஸும் நெகட்டிவ்ஸும் அப்படியே ஆண்டவர் அறிகிறார். அடுத்து என்ன சொல்றாரு? Even though you have
நோ ஸ்ட்ரெங்த், உனக்கு பலன் இல்லாதிருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. This is very important. Your weakness didn't hinder your spirituality. சிலருடைய சரீரத்தின் பலவீனங்கள், வாழ்க்கையின் பலவீனங்கள் என்ன செய்யும் தெரியுமா? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை போடும். இவர்களை பார்த்து சொல்றாரு, உன் பலவீனங்கள் கூட உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கல்ல. நீ கொஞ்சம் பலனோட இருந்தும், even though you had a little strength, you did not, நீ என் நாமத்தை மறுதலிக்கல்ல. ஒரு தடவை சுவிசேஷன் சொன்னதுனாலே 7 பேர் பிடிக்கப்பட்டார்கள். அந்த 7 பேரையும் பிடிச்சு இந்த பனியில கொண்டு நிறுத்தி, இந்த ஸ்னோ ஃபாலிங் பிளேஸ்ல கொண்டு நிறுத்தி இவங்களை சித்திரவதைப்படுத்துறாங்க. இவங்க அப்படியே 7 பேர் நிக்கிறாங்க. இவங்க 7 பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. உடம்பெல்லாம் அந்த பனியினால மரத்து போகுது. உயிர் வாழணுமா? உயிர் மேல ஆசை இருக்கா? இயேசுவ தள்ளி சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. 7 பேரும் அப்படியே நிக்கிறாங்க. 7 பேருடைய உடம்புல தாங்க முடியாத வேதனை, சரீரத்துல அந்த குளிரினுடைய பலம் இரத்தத்தின் ஓட்டத்தை தடுக்குது. செத்து போவது உறுதி. இவர்களை அப்படியே ஒரு போர் வீரன் உன்னிப்பா பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல போர் வீரன் பார்த்து கொண்டிருக்கும்போ மேல இருந்து 7 கிரீடங்கள் இறங்கி வருது. அந்த 7 கிரீடங்கள் இறங்கி வாருது. இந்த 7 பேர் கண்ணுக்கு தெரியல, அந்த போர் வீரன் கண்ணுக்கு தெரியுது. இந்த குளிர் தாங்க முடியாம ஒரு ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. கிளம்புனதுதான் உண்டு, இந்த போர் வீரன் ஓடி போய் அந்த இடத்துல நின்னான். at the right time, at the nick of the time அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சரியான நேரத்துல, edge of the timeல அவன் போய் அங்க நின்னுக்கிட்டான். கடைசி நிமிடத்துல கூட, கடைசி நொடியில கூட மறுதலிக்க வாய்ப்புண்டு. பலன் உள்ளவர்கள் மறுதலித்து போகும்போ பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றாரு, உனக்கு பலன் இல்ல, ஆனாலும் நீ என் நாமத்தை பிடித்திருக்கிறாய். அதனால ஒரு பெரிய ஆச்சரியத்தை சொல்றாரு. அது என்ன ஆச்சரியம்? I will give. இனி நான் சொல்ல போறது நீங்க நோட் பண்ணணும் தயவு செய்து. நான் உனக்கு தருவேன். கர்த்தர் என்ன வாக்கு பண்ணாரு பிலதெல்பியா சபைக்கு? நான் உனக்கு தருவேன். எதை தருவேன்? சாத்தானுடைய கூட்டத்தாராகிய சிலரை தருவேன். எல்லா சபைக்கும் பிரச்சனை எது? சாத்தானுடைய தாக்குதல், சாத்தானுடைய கூட்டம், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய ஆழம். synagogue of Satan, throne of Satan, deep things of Satan, இதெல்லாம் தான் பிரச்சனை. பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்றாரு? நான் உனக்கு சாத்தானுடைய கூட்டத்தையே தருவேன். எப்படி தருவேன்? எதிர்க்கிறவர்களாக அல்ல, உன் கால்ல பணிந்து கொள்ளுகிறவர்களாக தருவேன். தேவ பிள்ளைகளே, நாம மறுதலிக்காம உத்தமமா தேவ பிரசன்னத்துல நின்னா சாத்தானுடைய கூட்டங்கள் கூட நம்முடைய பாதத்துல விடுவார்கள். அது ஒரு ப்ராமிஸ். சில பிரச்சனை, சில நெருக்கடி, சில சோதனை கர்த்தரா தாங்கும். எதுக்கு தாராராம்? அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன்.
என்ன பயங்கரம் இல்ல, என்ன பயங்கரம். அவங்கள நான் உனக்கு தருவேன், அவங்க உன் பாதத்துல சரண்டர் ஆவார்கள். சபையே, பிலதெல்பியா சபையே, நான் உனக்கு தருவேன். ஒரு காலத்திலையும் மனம் திரும்ப வாய்ப்பில்லாதவர்களை, ஒரு விதத்திலையும் ரட்சிக்கப்பட வாய்ப்பில்லாதவர்களை, பெரிய போராளிகளை நான் உனக்கு தருவேன். அவர்கள் சபையில வந்து விழுவது மட்டுமல்ல, நான் சபையை நேசிக்கிறதை அறிந்து கொள்வார்கள். They will know that I love the church. எதிர்ப்புகளை கண்டும் பயப்படுத்துகிற காரியங்களை கண்டும் பயந்து சோர்ந்து போகாம தேவ ஜனங்கள் உண்மையோட கர்த்தரை பின்பற்றினா God will give. இன்னைக்கு உங்களோடு போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் நாளைக்கு உங்க பாதத்துல சரண்டர் ஆகும். இது கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு எரிச்சலா இருக்கு, எதிர்ப்பா இருக்கு, டென்ஷனா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க காரியம், அது உங்க பாதத்துல சால்வ் ஆகும். Who says it? He says it. அவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களை நான் உன் பாதத்துல தருவேன். நான் உன்னை நேசிக்கிறத எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தியத்திரா சபையை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை தண்டிப்பேன், அந்த தண்டனை வச்சு எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நேசிப்பேன், அந்த அன்பை வச்சு எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தேவ அன்பு சாத்தானுடைய கூட்டத்தை கூட கவர்ந்தெடுக்கிற அன்பு. ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுக்கு டிராக்டர் கொண்டு கொடுக்கிறான், இயேசு ரட்சகர்னு சொல்லி கொடுக்கிறான். வாங்கினவன் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசுறான். கொடுத்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? 10 ஆண்டுகளுக்கு முந்தி நான் இப்படி ஒரு பேப்பரை உன் கையில தரும்போ நீ இப்படி பேசி இருந்தா நான் உன்னை சாப்பிட்டு இருப்பேன். பிகாஸ் ஐ am a cannibal. I was a cannibal. மனுஷனை சாப்பிடுகிறவனா நான் இருந்தேன். அந்த எண்ணெய் மாற்றி அமைத்ததை நான் உன் கையில தாரேன். என்ன பயங்கரம் இல்லையா? என்ன பயங்கரம். சாத்தானுடைய கூட்டத்தை சேர்ந்தவரை கூட கர்த்தரை பணிந்து கொள்ளவர்களாய் மாற்றுகிற அன்பு. அவனை நேசிக்கிறேன். தேவஜனமே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை உலகம் அறியும். கர்த்தர் நம்ம எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை உலகம் அறியும். எப்படி? சிலரை கர்த்தர் தொடுவதன் மூலம். ஒண்ணு, I will give. 2, 10வது வசனத்தை வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நம்பர் 2, I will protect. 1, I will give. நான் தருவேன் உனக்கு. 2, நான் உன்னை பாதுகாப்பேன். தேவ சபை உபத்திரவத்துல போகுமா? தேவ சபை உபத்திரவத்துல போகாதா? ஒரு பெருங்கூட்டம் சொல்லுது தேவ சபை உபத்திரவத்துல போகும், இன்னொரு கூட்டம் சொல்லுது தேவ சபை உபத்திரவத்துல போகாது. தேவ சபை உபத்திரவத்துல போகுமா போகாதா என்பதை தெளிவா அறிந்து கொள்ள அந்த 10வது வசனமே போதும். I think we need much references. This single note is more than enough. பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலம், அவர் ஆஃப் திலிப்சிஸ். அதான் அந்த காலம் என்ன காலம்?
பூச்சக்கரத்துல குடியிருக்கிற எல்லாரும், எல்லா கண்டங்களுக்கும் எல்லா ராஜ்யங்களுக்கும் வரப்போகுது என்ன? பூமியில குடியிருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய உபத்திரவ காலம். அந்த காலத்துல see what does Jesus say about the church or to the church? சபைக்கு என்ன சொல்றாரு? I will keep you out of. அதாவது through என்பதற்கும் out of என்பதற்கும் இரவு பகல் வித்தியாசம் உண்டு. நோவாவின் பேழை எப்படி போனது? நோவாவின் பேழை through the judgment, நியாய தீர்ப்பின் வழியாய் போனது. அதற்கு through. ஏனோக்கு எப்படி போனார்? ஏனோக் out of judgment. அந்த ரெண்டு வார்த்தையும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நோவாவின் பேழை கடந்து போனது through the trouble, ஆனா ஏனோக்கு போனது out of the trouble. அப்போ தேவ சபையை பார்த்து என்ன சொல்றாரு? I will bring you through the hour of thlipsis அப்படின்னு இல்ல, உபத்திரவத்தின் ஊடாய் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு இல்ல, out of thlipsis. அப்படின்னா உபத்திரவத்திலிருந்து. இந்த ஒரு வசனம் போதும் தேவ சபை உபத்திரவத்துல போகுமா போகாதா அப்படின்னு வாதம் பண்ணுகிற மனிதர்களுக்கு என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் அதற்குள்ள நுழைய விரும்பவில்லை. நாம் இதை ஆவிக்குரிய ரீதியில கற்றுக்கொண்டிருக்கிறபடியா, நீ என் நாமத்தை மறுதலிக்கல்ல, அதனால நான் உனக்கு சாத்தானுடைய கூட்டத்தார தருவேன். நீ என் வசனத்தை கை கொண்ட, அதனால நான் பூமியின் மீது அங்கு வரப்போகிற அந்த பேராபத்துக்கு உன்னை பாதுகாப்பேன். Number 1, I will give. Number 2, I will protect. Number 3, I will make. பாத்தீங்களா? நான் உன்னை தேவாலயத்துக்கு தூணாக்குவேன். பாத்தீங்களா? அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். நான் கொஞ்சம் முந்தி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிலதெல்பியா பட்டணம் ஒரு பூகம்ப நகரம். அதனால அங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எந்த பில்டிங் வச்சாலும் பில்லர் போட்டு வைப்பாங்க. ஏன்னா பூகம்பம் வரும். அந்த கான்டெக்ஸ்ட் ஆண்டவர் எடுக்கிறாரு. அந்த கான்டெக்ஸ்ட் எடுத்துட்டு ஜெயம் வருகிற ஆட்களை பார்த்து சொல்லுகிறார், you will never be removed. எந்த பெரிய பூகம்பம் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட முடியாதபடி I will make you a pillar, I will give, I will protect, I will make. உறுதிப்படுத்துவேன். எப்படி உறுதிப்படுத்துவேன்? யாராலும் அசைக்க முடியாத தூண்களை போல உறுதிப்படுத்துவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரச்சனையிலையும் துன்பத்திலையும் அசைந்து கொண்டிருக்கிற, நெருக்கடிகளில அசைந்து கொண்டிருக்கிற யாராவது இதை கேட்டுக்கொண்டிருந்தா இப்பொழுது கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், I will make you strong. நான் உன்னை உறுதிப்படுத்துவேன். பூகம்ப நகரத்துக்கு தேவை உறுதி உள்ள தூண்கள். ஆண்டவர் அந்த சூழ்நிலை எடுத்துட்டு சபையில இருக்கிற ஜெயங்கொள்வர்களை பார்த்து சொல்றாரு, யாராலும் எந்த பூகம்பத்தாலும் எந்த சூழ்நிலைகளாலும் அசைக்க முடியாத தூண்களை போல நான் உங்களை மாற்றுவேன். அமெரிக்காவில இருந்து 2 குண்டுகள் குரோஷிமா நாகசாகி மீது போடப்பட்டது. ஷார்ட் பாய், லிட்டில் பாய். மண்ணும் தண்ணியும்
கொதிக்குது, உருகி தண்ணியா பாயுது. 25,000 டிகிரி வெப்பம் உண்டாயிட்டுனாங்க சொல்றாங்க. 25,000 டிகிரி. தனக்கு இருந்த எல்லாம் கண்ணெதிரில் அழிந்து போன பின்பு ஒரு தேவ மனிதன் அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். I have lost everything that I had. நீங்க போட்ட 2 பாம்பு இருக்க, அந்த 2 பாம்புல எனக்கு இருந்ததெல்லாம் போச்சு. ஆனா உங்க பாம்பால் அசைக்க முடியாத ஒண்ணு எனக்குள்ள இருக்கு. அது தேவன் மேல் உள்ள நம்பிக்கை. என்ன உறுதி இல்லையா? என்ன உறுதி? ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உடல்கள் கருகி போகும்போ கூட அசையாத ஒண்ணு எனக்குள்ள இருக்கு. என்ன சுற்றி எது நடந்தாலும், என்ன சுற்றி நடக்கிறதெல்லாம் பயப்படத்தக்கதா இருந்தாலும் எனக்குள்ள அசையாத ஒண்ணு இருக்கு. அது தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. கர்த்தர் சொல்றாரு, I will make you the pillar. Next, I will write. 1, நான் தருவேன், I will give. 2, நான் பாதுகாப்பேன், I will protect. 3, I will make. நான் உன்னை தேவாலயத்தின் தூணாக்குவேன். 4, I will write. வாசிங்க அந்த 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். I will write upon him. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கலாச்சாரம் உண்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேசிக்கிற ஆட்களுடைய பேரை எல்லாம் உடம்புல பச்சை ஊத்தி வைப்பாங்க. அந்த பச்சை ஊத்தி வச்சிருக்க உடனே பார்த்த உடனே தெரியும், ஓஹோ, they are in love. பிரச்சனை என்ன? இந்த கையில எழுதி இருக்கும் அனீஷ், இந்த கையில எழுதி இருக்கும் பினீஷ். அப்ப அது ஒரு வகை கலாச்சாரம். நேசிக்கிற ஆட்களுடைய பேரை பச்சை குத்தி வைக்கிறது ஒரு கலாச்சாரம். கொஞ்சம் கூட ஆழத்துல போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இரும்பு கம்பி எடுத்து பழுக்க வச்சு எழுதி வைப்பாங்க. இவ்வளவு நேசிக்கிறேன் அப்படிங்கிறத காண்பிக்கும்படி அந்த இரும்பை பழுக்க வச்சு எழுதி வைப்பாங்க. அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அப்படி உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல ஆங்கிலத்துல he has written my name in his palm அப்படின்னு இல்ல, engraved. அப்போ அவர் தம்முடைய உள்ளங்கரத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? he has engraved. engraved அப்படின்னு என்ன தெரியுமா? அந்த கொத்தி போடுவாங்க இல்லையா, அதுக்கு தமிழ் செதுக்கிறது அதாகும். இதற்கு இணையான ஒரு வார்த்தை பவுல் சொல்றாரு. உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப புரியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். Galatians chapter 3 and verse number 1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. அந்த வார்த்தையை நாங்க இங்க மலையாளத்துல வாசிக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். புத்தியில்லாத கலாத்தியரே, இயேசு கிறிஸ்து ക്രൂശിക്കപ്പെട്ടവനായി നിങ്ങളുടെ കണ്ണിന് മുമ്പിൽ വരച്ചു കാട്ടിയിരിക്കെ. பாத்தீங்களா? வரைச்சு காட்டியிருக்கே. ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துவ நான் உங்களுக்கு எப்படி காட்டி தந்தேன்?
வரைச்சு காட்டி தந்தேன். I have just drawn you. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஆளை நான் உங்களுக்கு வரைச்சு காட்டி தாரேன்னு வைங்க. மார்ட்டின் ஐயாவை நான் உங்களுக்கு வரைச்சு காட்டி தாரேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? மார்ட்டின் ஐயாவை பற்றி எனக்கு அவ்வளவு அறிவு இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரு ஆளை பற்றி எனக்கு ஆழமான அறிவு இருந்தாதானே அந்த ஆளை நான் வரைச்சு காட்ட முடியும். I cannot engrave somebody. I cannot draw the picture of somebody until and unless I keep him all the 24 hours in my memory. Udara hathara albara handal kanadara shagathara balava. ஒரு ஆளை 24 மணி நேரமும் மனசுக்குள்ள வச்சிருந்தாதான் அந்த பிக்சர் அப்படி இருக்கும். அப்பதான் டிரா பண்ணி காட்ட முடியும். ஏன்னா ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர், காண முடியாதவர், ஒரே ஒரு தடவை பவுலுக்கு தமஸ்கு வாசல்ல வச்சு வெளிப்பட்டவர். அந்த என்கிரேவ் எல்லாம் பண்றது டீப் நாலேஜ் ஆக்கும். அவ்வளவு ஆழமான அறிவு. என்ன சொல்றாரு? I will write upon you number 1 name of God, தேவனுடைய நாமம். number 2 name of the city of God, தேவனுடைய நகரத்தினுடைய நாமம். number 3 my new name, என்னுடைய புதிய நாமம். இவன் இப்படி நடந்து போகும்போது ஆட்கள் எதை வாசிப்பாங்க? ஆட்கள் வாசிக்கிறது தேவனுடைய நாமம், பரலோகத்தின் நாமம், இயேசுடைய நாமம். வாக்கிங் டெஸ்டிமனி, சபை நடமாடும் சாட்சி. I will give. யார? சாத்தானுடைய கூட்டத்தாரா இருந்து உன்னை எதிர்த்து கொண்டிருந்த சிலரை நான் உனக்கு தருவேன். They will come and they will fall and they will know that I love you. தேவ ஜனங்கள் அர்ப்பணிப்போட உற்சாகத்தோட முன்னேற தொடங்கினா கர்த்தர் யார் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எப்படி? through us, நம்மை கொண்டு. 2 I will protect, நாம் பாதுகாப்பேன். 3 I will make, நான் உன்னை தேவாலயத்துக்கு தூணாக மாற்றுவேன். பூகம்ப நகரத்துல எதுவும் உறுதி இல்லாத நகரத்துல நான் உன்னை உறுதியாய் கடாவுவேன். 4 I will write, நான் உன்னை ஒரு வாழ்நாள் சாட்சியா மாற்றுவேன். நீ பேச தேவையில்லை. உன்னை பார்க்கிறவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள். என்ன பயங்கரம் இல்லையா? சர்ச் need not to express itself. God will make the church known. சபையை பிரசித்தப்படுத்துவது கர்த்தருடைய வேலை. ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு வாக்கு தத்தத்தை சொல்றாரு, நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். யாக்கோபு பார்க்கிறான், தகப்பனுடைய வீடு பூட்டியாச்சு, எதிர்காலம் பூட்டி போச்சு, சூரியனும் அணைந்து விட்டது. கண்ணை மூடி தூணில தலைய வச்சு படுத்து கிடக்கும்போ யாக்கோபு கண்ட காட்சி என்ன தெரியுமா? பரலோகம் திறந்திருக்கிறது. எல்லா வாசல்களும் அடைந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிற பொழுது யாராலும் அடைக்க முடியாத ஒரு வாசலை ஆண்டவர் திறந்திருக்கிறார்.
ஒருவேளை நிகழ்காலத்துல தேவஜனங்கள் மாம்சத்தின் பார்வையில பார்க்கும்போ அந்த பக்கம் வாசல் அடைஞ்சு போச்சு, 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 எல்லா பக்கத்திலும் வாசல் அடைஞ்சு போச்சு அப்படிங்கிற கேள்விக்குறியோட நாம் நிக்கலாம். கண்ணை மூடி பாருங்க, கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அது தெய்வீக வெளிப்பாடு. ஆவிக்குரிய கண்ணை திறந்து பார்க்கும்போ யாராலும் பூட்ட முடியாத கதவுகள் திறந்திருக்கு. அதிகாரத்தின் தாக்கோலே நம்ம கையில தான் இருக்கு. What you open shall be opened. What you close shall be closed. நாம அடைப்பது அடைக்கப்படும், நாம திறப்பது திறக்கப்படும். கண்ணை மூடி 2 நிமிஷம் வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவ செயல்கள் திறக்கப்படட்டும். வாயை திறந்து விடுதலையோடு ஆண்டவரை உயர்த்துங்க. நீங்க வாயை திறங்க, கர்த்தர் கதவுகளை திறப்பா. நீங்க வாயை திறங்க, ஆண்டவர் தேவ செயல்களை திறப்பா. நீங்க வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்த திறங்க. ஆவிக்குரிய கண்களை திறந்து பார். கதவு இல்லாத இடத்துல கதவு தெரியுது, வாசல் இல்லாத இடத்துல வாசல் தெரியுது. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட யாக்கோபுக்கு பரலோகத்தின் கதவை திறக்க என் ஆண்டவரால முடியுமானா? எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட எசேக்கியேலுக்கு பரலோகத்தின் கதவை திறக்க என் ஆண்டவரால முடியுமானா? இந்த நேரத்துல உத்தமமான இருதயத்தோட தேவனுடைய பாதத்தை நோக்கி இருக்கிற தேவ பிள்ளைகளே, கதவுகள் திறக்கப்படுகிறது. Glory to God. நல்ல வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. இம்பார்ட்டேஷன், ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இம்பார்ட்டேஷன் ஆஃப் அனாயிண்டிங், ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இம்பார்ட்டேஷன் ஆஃப் பவர், ஆண்டவர் வல்லமையை ஊற்றுகிறார். இம்பார்ட்டேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, ஆண்டவர் அதிகாரத்தை ஊற்றுகிறார். இதுவரை எங்கெல்லாம் வாசல்கள் இல்லைன்னு வேதனைப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கதவுகள் திறக்கப்படுகிறது. கதவுகள் திறக்கப்படுகிறது. தாக்கோல கையில வைத்திருக்கிறவர் சொல்றாரு, நான் உனக்கு கதவை திறந்து வைத்திருக்கிறேன். மாம்சத்தின் கண்களினால பார்த்து சோர்ந்து போவதை நிறுத்தி விட்டு open your inner eye and see many doors are opened. ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. அநேக ஆப்பர்ச்சுனிட்டிஸ், doors of opportunities. விசாலத்தின் கதவுகள், தேவ செயல்களின் கதவுகள் திறந்திருக்கிறது. நம்மை ஒப்படைக்கலாம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உடைய வசனங்களை கேட்க தந்த நல்ல கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரையும் பலப்படுத்தினபடியால், தொட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். மஸ்கட்டில் உள்ள தேவ பிள்ளைகள், மாற்றினையா பல இடங்களில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. அடுத்த ஒரு கூடுகையில நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும். தாழ்த்தி உடைய நல்ல கரங்கள்ல தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆ